ஹலோ கைஸ், இந்த வீடியோ மெயினா நிறைய பேர் கேட்குறது ப்ரிலிம்ஸ்க்கே மார்க் வந்து வர மாட்டேங்குது. நாங்கள் இப்போவே மெயின்ஸ் படிக்கலாமா வேண்டாமா? நேற்று கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டதுலையும் இதே கேள்வி கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமானே தெரில, IBPS கிளர்க் மெயின் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கீங்க, அது படிக்கவா வேணான்னு தெரிலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு இருக்கிறப்ப நான் மெயின்ஸ் படிக்கலாமா, யார் யாரெல்லாம் படிக்கலாம் மெயின்ஸு, யார் யாரெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் மெயின்ஸ் படிக்க வேணாம், ப்ரிலிம்ஸை மட்டும் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் பிளான். வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் இருக்கு. ஸோ ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எல்லாமே இருக்கும்ப்பா. எலிட் பாஸ்க்குள்ள எலிட் சக்ஸஸ் கிட் இருக்கும், வீடியோஸ் எக்கச்சக்கமான 600+ வீடியோஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா. அண்ட் நம்ம ஆப்பில் டெய்லி ஃப்ரீ குவிஸ் இருக்கு, அவைலபிளாக இருக்கு, டெய்லி ட்ரில், இது எல்லாமே ஆப்பில் இருக்கக்கூடியது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான கேள்வி, இப்போ நான் RRBக்கு படிச்சுட்டு இருக்கேன், சரியா? RRBக்கு படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து படிக்கலாமா வேண்டாமா மெயின்ஸுக்கு அப்கமிங்கில் SBI கிளர்க் மெயின்ஸோ IBPS PO மெயின்ஸோ IBPS கிளர்க் மெயின்ஸோ நான் வந்து அதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் யூஸ்வலாக எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ஒரு 2 மாதம் இப்போ தான் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2-3 மாதம் ஆயிடுச்சு, போர்ஷன்ஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாலே மெயின்ஸ் வந்து பேரலாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் எப்போவுமே நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். பட் இப்போ எக்ஸாம் டைம் இன்னும் உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 1 மந்தில் வந்து எக்ஸாம் வரப்போகுது. RRB POவும் சரி, கிளரிக்கும் சரி. இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டுட்ருக்கீங்க. இப்போ லாஸ்ட் இயரில் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 40 இருந்திருக்கு, அதுக்கு முந்தின வருஷம் 50 இருந்திருக்கு. ஸோ ஆவரேஜாக அந்த 45 ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு RRB PO, இது வந்து RRB PO, IBPS RRB PO, RRB POவில் 40 மார்க்குக்கு மேலேயே வாங்க முடியல. ஒரு 70%, 70% கூட மார்க் பர்சன்டைலில் சொல்கிறேன், மார்க் வந்து வரல. டோட்டல் மார்க்ஸ் 80க்கு வந்து 40க்கு மேலேயே வந்து எந்த மார்க்லையுமே வந்து வரலை அப்படின்னா, யூ ஷுட் சீரியஸ்லி ஃபோக்கஸ் ஆன் யர் ப்ரிலிம்ஸ் ராதர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் மெயின்ஸ். மெயின்ஸ் வந்து டெய்லி ஒரு 1 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. அந்த 1 மணி நேரத்தை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா, ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் சொல்லிட்டு 1 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஒரு DI வீடியோ பாருங்கள், நம்ம எலிட் பாஸ்குள்ள இருக்கும், சாரோட ஒரு வீடியோ பாருங்கள். அதுக்கடுத்து அந்த பர்டிகுலர் DI ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரீசனிங் மெயின்ஸ் ஒரு சீட்டிங்கோ பசலோ பார்க்குறீங்கன்னா அது ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே எலிட் பாஸ்குள்ளே என்னோட அட்வான்ஸ் பேட்ச் இருக்கும், அந்த அட்வான்ஸ் பேட்ச்குள்ளே ஒரு மெயின்ஸ் லெவல் வீடியோ பார்க்குறீங்கன்னா அது ரிலேட்டடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் என்னன்னா, நான் மெயின்ஸும் நிறையா படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸும் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரிலிம்ஸ் மார்க்கில் கோட்டை விட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு 40 மார்க், 40 வந்து என்னால் எடுக்க முடியல எந்த மார்க் டெஸ்ட்லையும் RRB POக்குனா, நீங்கள் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். எதில் லேக் ஆகுறீங்க, அப்ளிகேஷனில் லேக் ஆகுறீங்களா, இல்லை ரீசனிங்கில் வந்து எதில் லேக் ஆகுறீங்க, ஸ்பீடு பத்தலையா, அப்போ பர்டிகுலர் செக்ஷனை வந்து நீங்கள் போட்டு சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி டைமில் மெயின்ஸ் எடுக்கிறது சஜஸ்டபிள் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் வந்து மெயின்ஸ் டச் இருக்கணும் நீங்கள் பாருங்களே தவிர்த்து, இப்போ உட்காந்து மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து எல்லாத்தையுமே இதுலயே எனக்கு மார்க் பத்தலன்ற பட்சத்தில் நீங்கள் மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் சஜஸ்டபிள். ஸோ இதே மாதிரி RRB கிளர்க்குன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் 61 வச்சிருக்காங்க, அதுக்கு அடுத்து 63. அப்போ அட்லீஸ்ட் RRB கிளர்க்குனா உங்களுக்கு இப்போ நீங்கள் எடுக்கிற மார்க்கில் அரௌண்ட் 50+ ஆகுது அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். 50+ ஆகுது மார்க் எடுக்கணும். RRB கிளரிக்கலோட மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா, இந்த 50க்கு மேலே கூட என்னால் வர முடியல, 50 எடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து வரி பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிலிம்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸில் எக்கச்சக்கமான மார்க்ஸ் எடுங்க. ஸோ ஒன்ஸ் ப்ரிலிம்ஸில் RRB PO அப்படின்னா ஒரு 45 ரவுண்ட் போடுற மாதிரி, 40க்கு மேலே போடுற மாதிரி இருக்கணும். அதாவது மார்க்கில் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரியல் எக்ஸாமில் இதை விட ஈஸியாக தான் வரும் கண்டிப்பாக. அதனால் வந்து இதில் வந்து நீங்கள் கம்மியாக அட்டன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் 50ன்றது ஒரு ஆவரேஜ் அட்டெம்ப்ட் RRB கிளரிக்கல்லாம். அப்போ அந்த 50 என்னால் வந்து டச் பண்ண முடியும்
முடியல அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஆர்ஆர்பி கிளரிக்கல் அண்ட் பிஓ ரெண்டுமே ஈஸியஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் எஸ்பிஐ கூட ஐபிபிஎஸ் பிஓ கூட கம்பேர் பண்ணுறப்ப அப்போ ஈஸியாக இருக்குன்னா உங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நான் இந்த வீடியோவில் நான் மெயினாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா ஸ்கோர் அண்ட் பெர்சன்டைல் ரெண்டுமே உங்களுக்கு முக்கியம் தான். பெர்சன்டைலர் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இம்ப்ரூவ் ஆகுதா உங்களுக்கு பெர்சன்டைல்ன்றது பாருங்கள். ப்ரிலிம்ஸ் இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகலைன்றவங்க தயவு செஞ்சு ப்ரிலிம்ஸை ஒரு நாளைக்கு 2 ப்ரிலிம்ஸ் மார்க் எடுத்து அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து கூட மெயின்ஸ் போய்க்கலாம். இல்லைக்கா எனக்கு வந்து இது ரெண்டுலேயுமே நான் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி ஆல்ரெடி 4-5 ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு சும்மா ஒரு மார்க் எடுத்தீங்கன்னா போதும் இந்த ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ ஒரு மார்க் எடுத்துட்டு ஃபுல்லாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் கம்ப்ளீட்டாக மெயின்ஸுக்குன்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பீங்க. ப்ரிலிம்ஸே சரியா இன்னும் பண்ணலன்றவங்க ப்ரிலிம்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அடுத்து நம்ம மெயின்ஸ்க்கு பார்க்கலாம். பேரலாக மெயின்ஸ்க்கு சும்மா ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே வந்தாலே போதும். சரியா? நீங்கள் இப்போதைக்கு உட்காந்து ஃபுல்லாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் மெயின்ஸ்க்குன்னு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை நீங்கள் எப்படியாவது தாண்டணும். அதுக்கு வந்து வழி பாருங்கள். அண்ட் ப்ரிலிம்ஸ் ஆல்ரெடி கிளியர் பண்ணுறோன்றவங்க நீங்கள் வித்தவுட் எனி செகண்ட் தாட் கம்ப்ளீட்டாக மெயின்ஸோட ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் மார்க் மட்டும் எழுதுங்க. ஆல்டர்னேட்டிவாக ஆர்ஆர்பிபி ஓர் கிளர்க்கு மாற்றி கூட இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவைக்கு ஒன்று எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு மட்டும் கண்டினியூவஸாக எடுங்க. சரியா? ஸோ இதுதான்ப்பா 2 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதுதான் வந்து என்னோட சஜஷன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா காமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா நாளைக்கு உங்களுக்கு ஆப்பில் கம்ப்ளீட் செஷன் வரும். ஸோ நான் இன்றைக்கே நியூ பேட்டர்ன் செஷன் பிளான் பண்ணியிருந்தேன். அது இன்றைக்கி என்னால் கொண்டு வர முடியல, இன்னும் கொஷின்ஸ் ரெடி ஆகலை. நியூ பேட்டர்னில் லாஸ்ட் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலையோ இல்லை 2024லையோ புதுசாக இங்கிலீஷில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நான் கொண்டு வர போகிறேன். ஆப்பில் கொண்டு வர போகிறேன். மண்டே உங்களுக்கு வழக்கம் போல் யூடியூப்பில் செஷன் இருக்கும். பட் நாளைக்கு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock ஆப்பில் உங்களுக்கு செஷன் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. மண்டே மார்னிங் வழக்கம் போல் யூடியூப்பில் இருக்கும். ஸோ டாடா பை, see you guys.